மாயக்கூடை சவால், காற்றின் அழைப்பு. மாயக்கூடை சவால், த கால் ஆஃப் த விண்ட். முகிலன் எழுந்தபோது அறையில் சூரிய ஒளி பிரகாசித்தது. அவன் உடனே தனது மாயக்கூடையை எடுத்துக்கொண்டான். இன்றுதான் எனது முதல் வகுப்பா? என்ன நடக்கும் என்று பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். அமுதா அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். வா முகிலா, நாம் இப்போதே குரு சிவானந்தி ஐயாவின் முதல் வகுப்புக்குச் செல்ல வேண்டும். இது காற்று கட்டுப்பாடு பற்றிய பாடம். பெரிய வகுப்பறையில் உயரமான அமைதியான தோற்றமுடைய குரு சிவானந்தி அமர்ந்திருந்தார். அவர் பேச ஆரம்பிக்கும்போது அவர் பின்னால் இருந்த மேக ஓவியம் லேசாக அசைந்தது. குழந்தைகளே, மாயக்கூடையை பிடித்து அதனுள் உங்கள் காற்றை சேகரிக்க வேண்டும். காற்றை உணருங்கள், அதை கட்டுப்படுத்துங்கள் என்று குரு கூறினார். மற்ற மாணவர்கள் தங்கள் கூடைகளில் சிறிய சுழற்காற்றை உருவாக்கினர். ஆனால் முகிலனின் கூடை காலியாகவே இருந்தது. அவன் எவ்வளவு முயன்றும் எதுவும் நடக்கவில்லை. என்னால் ஏன் முடியவில்லை? அவன் குழப்பமடைந்தான். வகுப்பின் முடிவில் குரு சிவானந்தி ஒரு சவாலை அறிவித்தார். மாய கிறிஸ்டலை குடிலுக்கு பின்னால் உள்ள ரகசிய வனத்திலிருந்து யார் முதலில் கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த கௌரவம். முகிலா, கவலைப்படாதே என்று அமுதா அவனை வனத்திற்கு அழைத்து சென்றபோது சொன்னாள். சக்தி வெளியே வர அவகாசம் தேவைப்படலாம். வனம் மிகவும் இருளாகவும் ரகசியமாகவும் இருந்தது. அவர்கள் ஆழமாக சென்றபோது ஒரு திடீர் காற்று அவர்களை தாக்கியது. காற்று சக்தி. முகிலா, உன் கூடையை உயர்த்து என்று அமுதா கத்தினாள். அவள் ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டாள். பயத்தில் முகிலன் தனது கூடையை உயர்த்தி கண்களை மூடினான். அவன் குரு கூறியதை நினைவு கூர்ந்தான். காற்றை உணருங்கள். திடீரென்று ஒரு அமைதியான வலிமையான காற்று ஆற்றல் அவனது கூடையில் நிரம்பியது. காற்று அமைதியானது. முகிலன் கண்களை திறந்தபோது அவனது கூடை மெல்ல மிதந்தது. நான் வெற்றி பெற்றேன். அது ஒரு புதிய பெரிய சாகசத்தின் தொடக்கம் என்பதை அவன் அறிந்தான்.